ஹலோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குன்னு நம்புகிறேன். ஸோ எல்லார் வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லா நடக்குதுன்னு நம்புகிறேன். ஆஃப்டர் கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகிடுச்சு நம்ம ரைட் பண்ணி. ஆஃப்டர் 1 மந்த் திருப்பி ரைட் பண்ணுறது ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் கொடுக்குது. ரைட்னால் பெரிய நம்ம அరకు ரைடு அளவுக்கு பெரிய ரைடுன்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஒரு 2 hours ரைடு தான் இது இன்றைக்கி நம்ம பண்ணுறது. எங்கேன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் லார்ஜஸ்ட் லகூன் புலிகேட் லேக் தான் போகிறோம். ஒரு வீக்கெண்ட் ரைடுக்கு பெஸ்ட்டான ஒரு இடம்னு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து, நார்த் சென்னையிலேருந்து புலிகேட் லேக் தான். அதனால் அதை சூஸ் பண்ணிட்டோம். அந்த மோஸ்ட்லி அங்கே போகிறது வந்து பேர்ட் வாட்சிங் அண்ட் தட் லகூனை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு தான். பேர்ட் வாட்சிங்க்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ ஏதாச்சும் நல்லதாக அங்கே தெரிஞ்சால் பார்க்கலாம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பேர்டு அந்த ஃப்ளமிங்கோஸ், அதுதான் அங்கே ஃபேமஸாக வரும்னு நம்மளுக்கு தெரியும், அவ்வளோதான். மற்றபடி பேர்டோட ஸ்பீஷியஸ் அண்ட் அதோட இடமாற்றம் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம அதுக்குள்ளெலாம் போக வேணாம். ஜஸ்ட் ஃப்ளமிங்கோஸ் நம்ம ஸ்பாட் பண்ண முடியுதா பார்க்கலாம். அதுங்க அழகாகவே இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப ஃப்ளாக் ஆஃப் ஃப்ளமிங்கோஸ் பார்க்கலான்னு சொன்னாங்க. இப்போது டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2:50, அதாவது 3 o'clock ஆஃப்டர்நூன் ஆகுது. காலையில் ஆக்சுவலாக வந்து புலிகேட் லேக் விசிட் பண்ணுறதுக்கு 2 பெஸ்ட் டைம்ஸ் இருக்குது. ஒன்று ஏர்லி மார்னிங் கிளம்பி 6 o'clockலாம் நம்ம அங்கே இருக்கிற மாதிரி போகணும். அதர்வைஸ் ஆஃப்டர்நூன் வந்து 3 o'clock மேலே அங்கே இருக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. ஏர்லி மார்னிங் 6 o'clock போனோன்னா நான் வந்து ஏர்லி மார்னிங் 4 இங்கேருந்து கிளம்புற மாதிரி இருக்கும். சன்ரைசஸ் அண்ட் அந்த டைமில் வந்து நிறைய ட்ராவல் பண்ணிட்டோம். ஸோ அதனால் இந்த வாட்டி வந்து ஸ்பெஷலாக ஈவினிங் டைமில் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்றது ஒரு பிளான். ஸோ அதனால தான் நாங்கள் கரெக்டாக 2 o'clock கிளம்ப ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் இப்போ பார்த்தா டைம் வந்து 3 ஆகிடுச்சு நாங்கள் கிளம்புறதுக்கு. நான் சின்னு இவங்க 2 பேர் தான் கிளம்பியிருக்கோம். நம்ம இங்கேருந்து டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 38 kilometers காட்டுது நம்மளுக்கு புலிகேட் லேக். கரெக்டாக 1 hour, அதாவது ஆரஞ்சில் காட்டுது. ஸோ 1 hourக்கும் டிலே ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அப்படியே ஸ்லோவாக க்ரூஸ் பண்ணிட்டு போனால் கூட எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hourல மேக்ஸிமம் போயிடலாம். சன்செட் டைமுக்கு நம்ம அங்கே கரெக்டாக இருக்கிறது வந்து பாசிபிள் தான் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் டென்ஷனாக கம்மா தான் போகிறேன். ஸோ எப்பயும் வந்து விலாகு வீட்டுக்கிட்ட இல்லைனா வந்து நம்ம பேக்கிங் பண்ணுறப்போ ரூமில் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வாட்டி ஸ்பெஷலாக இருக்கட்டும், எல்லாமே காமன் தானே. இந்த வாட்டி பேக்கிங்கும் பெருசாக இல்லை. ஜஸ்ட் நான் என்னோடய டேங்க் பேக், அதுக்குள்ளே வந்து எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மட்டும் தான் கேரி பண்ணுறேன். அது வந்து பெரிய விஷயம் இல்லைன்றதுனால ஐ ஜஸ்ட் ஸ்டார்டட் த vlog ஹியர். நம்மளோட ரெகுலர் ஹைவே, ரெட் ஹில்ஸ் போகிற ஹைவே. ஸோ நம்ம இங்கேருந்து நம்ம சீமாபுரம் செக் டேம் போனோம்ல, எண்ணூர் போர்ட் வழியாக. ஸோ அந்த பக்கம் போகிற ரூட், மீஞ்சூர் ரூட் தான் நம்ம போகிறோம். அங்கே போட்டிருக்கு பாருங்கள், எண்ணூர் போர்ட் 17 kilometers. ஸோ அங்கே தான் நம்ம போகிறோம். அதனால் இந்த ஹைவேலையே ஓப்பன் ஹைவே vlog ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஐடியா இந்த வாட்டி. கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னியாக தான் இருக்குது. இன்னும் நம்மளுக்கு சம்மரே ஸ்டார்ட் ஆகலை. அதுக்குள்ளே சென்னை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. இந்த ஒரு ஜங்ஷன் மட்டும் தான் டிராஃபிக்கு. இதை தாண்டிட்டோன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபுல்லாக ஓப்பன் ஹைவேஸ் தான். லாஸ்ட் டைம் சீமாபுரம் vlog வந்து நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சேம் ரோட் தான் நம்ம போனது. ஸோ அந்த புலிகேட் லேக் பார்த்தீங்கன்னா சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, இஸ்ரோ ஸ்பேஸ் சென்டர். ஸோ இங்கே தான் நம்மளுக்கு இருக்குது, அது லான்ச்சிங் பேட் எல்லாமே இருக்குது. அந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் தான் வந்து இந்த புலிகேட் லேக்கையும் பே ஆஃப் பெங்காலையும் பிரிக்கிற ஒரு பார்ட். ஸோ அந்த பிரிக்கிறதுனால தான் இது வந்து ஒரு லகூனாக ஃபார்ம் ஆனது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ லகூனுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, பீச்சில் ஆழம் இல்லாத பகுதிகளில் வந்து லகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது புலிகேட்டுன்ற ஒரு லகூன் வந்து ஃபார்ம் ஆனதுக்கு காரணம் சம் ஆஃப் த நேச்சுரல் ரீசன்ஸ்னால அந்த லகூன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போவே உள்ளே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. மூவிங்லேயே இருந்தால் கூட நம்மளுக்கு வேர்க்குது. ஸோ ஜஸ்ட் இங்கே 1 hour ஜேர்னி தான் நம்மளுக்கு. ஆக்சுவலாக இந்த ரைடிங் கியர்லாம் தேவைப்படாது. பட் இந்த ஹைவே வந்து ரொம்ப டேஞ்சர். எனக்கு தெரிஞ்சு எனக்கு க்ளோஸாக இருக்கிறவங்களே நிறைய பேர் வந்து இந்த ஹைவேல வந்து தே லாஸ்ட் தேர் லைஃப்ஸ். அதனால் ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் ரிஸ்க், நேதர் யூ மை ப்ரோஸ். அதனால் ப்ளீஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸாக இருந்தாலும் தயவு செஞ்சு ப்ராப்பர் ரைடிங் கியர்ஸ், ப்ராப்பர் சேஃப்டியோடு ட்ராவல் பண்ணுங்கள். இந்த vlog உங்களுக்கு ரீச் ஆகிருந்தது நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா, ப்ளீஸ் ஹிட் தட் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டன் டுகெதர் அண்ட் கண்டினியூ வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் கைஸ். ரொம்ப ஒரு மாதிரி அட்ரினலின் பூஸ்ட் ஆகுது. ரொம்ப நாள் கழித்து ரைட் பண்ணுறது, இந்த ஃபீலை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல என்னால். ஆக்சுவலாக நம்ம அரக்கு ரைடு அப்போது லாஸ்ட் டிசம்பரில் போனோம். அதுக்கப்புறம் ஜான்வரியில் வண்டியை தொடலை. ஏன்னா நம்ம போனது அந்த ஹிமாலயாஸ் ட்ரெக்கிங் போயிருந்தேன்ல, பிரம்மத்தால் ட்ரெக்கிங். இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருக்கிறவங்களுக்கு இந்த அப்டேட் தெரிஞ்சிருக்கும். நடுவில் ஒரு ஸ்டோரியும் போட்டிருந்தேன். ஸோ பிரம்மத்தால் ட்ரெக்கு போன ஸ்டோரி. ஸோ அதுவும் vlog பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா தான், ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். பட் நாட் ஷுர் எப்போ அந்த vlog வெளியே வரும்னு சொல்லிட்டு. பட் தட் இஸ் நாட் அ மோட்டோ vlog. ஸோ ரொம்ப நாளாக இந்த புலிகேட்டுன்றது என்னோடய லிஸ்ட்டில் இருந்தது. சின்னது தானே, கிட்ட தானே, வீக்கெண்டில் போயிட்டு வந்துட முடியும்ல அப்படின்னு நினச்சி
we planned this and we started today. October to March இதுதான் வந்து ஃப்ளெமிங்கோஸ் அண்ட் வேரியஸ் ஸ்பீஷியஸ் வந்து மைக்ரேட் ஆகிற டைம் புலிகேட் லேக்கு. ஸோ நம்ம ஆக்சுவலாக வந்து ரொம்ப எண்டிங்கில் தான் போயிட்டுருக்கோம். அது எந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி ஸ்பாட் பண்ண முடியும்னு தெரில. எதர் ஃப்ளெமிங்கோஸ் இல்லை வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட் ஸ்பீஷியஸ் எதுவாக இருந்தாலும் ஓகே. அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம இந்த ரெகுலராக ஈசிஆர் பாண்டிச்சேரி ரைடுக்கு பதிலாக சேம் சினாரியோ, அதாவது ரெண்டு பக்கமும் ட்ரீஸ் அண்ட் அந்த ரோடு வந்து சூப்பராக இருக்கும்ல, அதே மாதிரி ஃபீல் கொடுக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட் லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த புலிகேட் ரைட் லேக்குக்கு போகக்கூடிய ரூட்டு தான். ஸோ உங்களுக்கு நான் கிட்ட போனோன்னா அந்த ரூட்டை பற்றி காட்டுறேன், எதை பற்றி பேசுகிறேன்றது உங்களுக்கு அங்கே புரியும். நம்ம லாஸ்ட் டைம் வந்து சீமாபுரம் செக் டேம் போயிருந்தோம்ல. ஸோ அங்கே நான் ஒரு ரிவர் பேர் ஒன்று சொல்லியிருப்பேன், கொசஸ்தலையார் ரிவர் அப்படின்னு. ஸோ அந்த ரிவர் தான் நம்மளோட புலிகேட் லேக்கோட லகுனும் ஃபார்ம் ஆகுது. ஸோ இதுவும் போய் பே ஆஃப் பெங்காலில் கலக்கும்போது அந்த ஒரு கலவையை தான் அந்த சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரோட ரோடு வந்து பிரிக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ ரோட்ஸு செம்மையாக இருக்குது, கர்வி ரோட்ஸை பார்த்தாலே நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அருமையாக இருக்குது பாருங்கள் ரோடு. Who said Royal Enfields are not meant for cornering? இப்போ பார்த்தீங்களா கார்னரிங் எப்படி பண்ணுதுன்னு. இந்த ரோடு ஃபுல்லாகவே பின்னாடி வந்து ஒரு ரிவர் இருந்தது, அது சுற்றி தான் வந்து இருந்தது இவ்வளோ நேரம். ஸோ இப்போ நம்ம திருப்பி அகைன் ஒரு சின்ன ஊருக்குள்ளே போகிறோம். மீஞ்சூருக்கு அப்புறம் வர எல்லா ஊரையும் தாண்டி தான் போகிறோம். நாட் கோயிங் ஆன் நேஷ்னல் ஹைவேஸ். எங்கள் ஊர் சைடு போன மாதிரி ஒரு சின்ன ஃபீல் வருது. குட். ஏய் என்னப்பா, அப்படியே எங்கள் ஊர் பார்த்த மாதிரியே இருக்குங்க. உங்களுக்கு நான் கூடிய சீக்கிரம் என்னோடய நேட்டிவ் பிளேஸையும் காட்டுறேன். ஸோ அதுவும் ஒரு vlog அப்கமிங் வெயிட் பண்ணுங்கள். இந்த குட்டி ஆறெல்லாம் குட்டி ஊரோடு சேர்ந்து லேண்ட்ஸ்கேப்ஸ் செமையாக இருக்குது. அங்கே பாருங்கள் ரோடு. ஓ மை காட், அதனால தாங்க நம்மளை எக்ஸைட் பண்ணுது ரைடிங்கு. அதுவும் எஸ்பெஷலி அந்த வில்லேஜ் ரோட்ஸு, அந்த ஒரு ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் போகாமல் க்ளீனாக நீட்டாக இருக்குமா ரோட்ஸு. இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் வைப். பழவேற்காடுக்கு அந்த பக்கம் ஹைவேல போயிட்டே இருந்தால் இன்னொரு 1 கிலோமீட்டர்னு காட்டுது. நம்மளுக்கு இன்னும் மேப் கம்ப்ளீட் ஆகலை. பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பிரிட்ஜு மாதிரி ஒன்று பார்த்தோம், சூப்பராக இருந்தது மேலே வரத்துக்கு. அதனால டக்குன்னு திரும்பிட்டோம். ஸோ வி ஹாவ் த பெனிஃபிட் ஆஃப் கோயிங் டு தீஸ் பிளேசஸ். 2-வீலர் இருந்தால் இதான பெனிஃபிட். இது வரைக்கும் பாருங்கள் ஃப்ளெமிங்கோஸ் தெரியுதுங்களா? 1-2 அப்படி இருக்குது, தூரமாக இருக்குது பாருங்கள். அதோ அங்கே ஒன்று நிற்கிது ஃப்ளெமிங்கோ. அதோ பாருங்கள், கூடவே கொக்குங்கெல்லாம் கூட இருக்குது. நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பிங்க் கலரில் லைட்டாக தெரியறது தான் வந்து ஃப்ளெமிங்கோ. பாய்ஸ், குட் டைம். அமைதியாக இந்த ஒரு புது பிரிட்ஜுன்னு நினைக்கிறேன். இது நம்மளுக்கு தெரிஞ்சு பழவேற்காடு பிரிட்ஜ் வந்து இன்னொரு 1 கிலோமீட்டர் தாண்டி இருக்குது. இது வந்து புது பிரிட்ஜ் போல், யாருமே இல்லாமல் அப்பப்போ ஒரு வண்டி மட்டும் தான் வந்துட்டுருக்கு. அருமையாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக. எனக்கு வந்து அந்த தூரத்தில் ஒரே ஒரு ஃப்ளெமிங்கோ தெரியுது. இவ்வளோ நேரம் அங்கே கூட்டமாக நிறைய இருந்தது. ஸோ அங்கேயும் இருக்குது இன்னும், பட் இது வந்து கொஞ்சம் கிட்டக்கா தெரியுது. லெட்ஸ் கோ. இந்த பிரிட்ஜ்லேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். We'll go to Palaverkadu Bridge. Let's go.
இந்த மாதிரி போட்டிங்காக கேட்டுனே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிடிச்சி யாரையாவது சூஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் சூஸ் தெம். பழையாற்காடு ஊர் இது தான். வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா புலிகேட் லேக் நம்ம பார்த்துடலாம். இதுதான் பழையாற்காடு பஸ் ஸ்டாண்டு போல். உள்ளேருந்து எல்லா பஸ்ஸும் வருது. இது வரைக்கும் பாருங்கள். வி ஆர் ஹியர் புலிகேட் லேக். இது வரைக்கும் பாருங்கள் பிரிட்ஜ். அதுதான் வந்து புலிகேட் லேக்கோட பிரிட்ஜு. அதாவது இங்கேருந்து அந்த பக்கம் போகிறதுக்கு பழவேற்காடுன்ற ஒரு ஊருக்கு வந்து கனெக்ஷன் இங்கே தான் இருக்குது. பார்க்கிங் போல் இங்கேருந்து போட்டிங் பாயிண்ட்டு. ஸோ அந்த பேர்ட் லைஃப் சாங்சுரி, அந்த பேர்ட் வாட்சிங் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து இதுதான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே இருக்குது பாருங்கள் போட்டிங். எல்லோரும் இங்கேருந்து தான் மீன் பிடிக்கிறதுக்காக இருக்கட்டும், போட்டிங் கூட்டு போகிறதா இருக்கட்டும், எல்லாமே இங்கே தான். பேர்ட்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அங்கே ஃபுல்லாக ஃப்ளெமிங்கோ ஒன்று இருக்குது. மிச்சதெல்லாம் நார்மல் ஃபிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த சீஷோர்லேயே உங்களுக்கு நிறைய பேர்ட்ஸ் தெரியுது பாருங்கள். இல்லைண்ணா தேங்க்ஸ். இல்லை நாங்கள் சும்மா வண்டி ஓட்டுறதுக்கு தான் வந்தோம். கொஞ்சம் வழி விட்டுருங்கண்ணா. அவரோட ஏரியாவுக்கு இவர் வந்து போட்டிங் கேட்குறாரு போல். அதனால 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க எனக்கு வழி விடாமல். ஸோ இந்த போட்டிங்கு நம்மளை கூப்பிட்டு போகிறதுக்கு காம்படிஷன் பயங்கரமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஐலாண்ட் தெரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் இருக்காங்க. தூரத்தில் தெரியுது பாருங்கள். எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. தூரத்தில் வந்து அங்கங்கே குட்டி 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 ஐலாண்ட்ஸாக இருக்குது. ஸோ இந்த போட்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை ஏற்றிட்டு, பேசஞ்சர்ஸை ஏற்றிட்டு அந்த குட்டி 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 ஐலாண்ட்ஸுக்காக போயிட்டு ஒரு ஐலாண்டில் ஒரு போட்மேன் கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம பேக் பண்ண ஃபுட்டு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு we can spend a quality time there and return. அந்த மாதிரி தொத்திட்டு வந்து கேட்குறாரு போட்டிங் போவீங்களான்னு. ஸோ இதாங்க அந்த இறுக்கம் ஐலாண்டுன்னு சொல்லுவாங்களே, அது வந்து ஸ்பெஷலு. பட் அது போகிறதுக்கே 3 மணி நேரம் ஆகுமா. ஸோ அது வந்து ஸ்பெஷல் போல் இங்கே இருக்கிறதுலே. அதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆனதா என்னன்னு தெரியல. அதனால் இந்த பாருங்கள் வந்துட்டோம். நம்ம அந்த ஒரு இதிலிருந்து தண்ணியெல்லாம் தாண்டி வரதுக்காக இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. முதல்லலாம் வந்து எனக்கு தெரிஞ்சு போட் வே ஆஃப் ட்ராவல் தான் இருக்கும் போல் இந்த ஊருக்கும் அந்த பக்கம் இருக்கிறதுக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நேராக வந்து சீ ஷோருக்கு எப்படி போக முடியும்னு பார்த்துட்டு we will go. ஊரே செமையாக இருக்குது. பாண்டிச்சேரி பக்கமும் ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் ஊர் இருக்கும். கடல் பக்கமாக இருக்கிற ஊரெல்லாம் இப்படி தான் இருக்கும். குட்டி ஊர், மினிமல் லைஃப். வந்துட்டோம் ஸ்ரீ ஷோருக்கு. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் we can go to the ஏய் என்ன கோவம். எக்ஸ்ப்ளோரிங் பழவேற்காடு. ஆஹா, இதுதான் எதிர்பார்த்த ரூட்டு. நைஸ். திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட். இந்த ரூட்டு தான் நான் மேப்பில் பார்த்து வச்சுருந்தேன், போகலாம் ஆஃப் ரோடில் அப்படின்னு. ரோடுக்கு வந்துட்டோம். வண்டி அப்படியே நிற்கிது பாருங்க மண்ணில். சென்டர் ஸ்டாண்ட் போட்டாச்சு வண்டிக்கு. நீங்க பாத்தீங்களா? சென்டர் ஸ்டாண்ட் போட்டாச்சு. யாருமே இல்லை, ஒரே ஒரு ஃபிஷர்மேன் மட்டும் வந்தார். இங்கே இருக்கிற இடத்த பற்றி இதை பற்றி சொன்னார். மீன் பிடிக்க வந்தார். அவர் போட்டில் போனீங்களான்னு கேட்டார். நான் போட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பீஸ்ஃபுல்லாக இங்கே பார்த்துருக்கோம். பாருங்கள், சுற்றி பாருங்கள், நாங்கள் தவிர யாருமே இல்லை. இங்கே பாருங்கள், பைக் அங்கே விட்டுருக்கோம், சுற்றி யாருமே இல்லை. ரொம்ப அருமையாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம்.
இந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து இருக்கணும். இடம் வந்து பீஸ்ஃபுல்லாக, ஒரு பப்ளிக் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல், பிளேஸ் வந்து ரொம்ப நாஸ்தி ஆகாமல். அஃப்கோர்ஸ் இங்கே வந்து இந்த லோக்கல் பீப்புள் நாஸ்தி பண்ணியிருப்பாங்க, பட் அதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. பட் டூரிஸ்டாக நாஸ்தி ஆகலை. அந்த மாதிரி இடம் வந்து நம்மளுக்கு பர்சனலாக எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் வந்து அதை ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே அந்த லைட் ஹவுஸ் ரோட்டில் நேராக போனால் வி கேன் சி த ரிவரும் சீயும் ஒன்றா சேர்கிற ஒரு இடம் வந்து அங்கே பாயிண்ட் இருக்குது. பேர்ட் லைஃப் சாங்சுரி எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஸோ நாங்கள் இப்போது வண்டி எடுத்துகிட்டு அந்த மண் ரோட்டில் நம்ம வண்டியில் போக முடியுமா, ரிஸ்க்காக என்னன்னு பார்த்துட்டு வில் ஸ்டார்ட் தேர். அது என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் அதை விட ஐ எம் ஹேவிங் த பீஸ்ஃபுல் டைம் ஹியர். உண்மையிலே சொல்கிறேன், ஈவினிங் அப்படியே சன் இறங்கிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சன்செட் ஆகிற வரைக்கும் இப்படியே உட்காந்துட்டு வீட்டுக்கு கிளம்பா கூட ஐ எம் ஹாப்பி. ஒரு வீக்கெண்டுக்கு அருமையான பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். பட் போகணும் க்யூரியஸாக இருக்குது. போய் பார்த்துட்டு வந்து இங்கே வேணால் உட்காருவாங்க. அங்கே அதுக்கு மேலே போக முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. எதுக்கு ரிஸ்க்குன்னு நாங்கள் வந்துட்டோம். இதே ரோட்டில் நேராக போனால் வில் ஹாவ் அ காம் பீச். கைஸ், டைம் 6 ஆகிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையான பீஸ்ஃபுல் டைம் என்ஜாய் பண்ணிவிட்டு we are moving back to home. ஃப்ளெமிங்கோ மீன் பிடிக்கிறது, கொக்கு மீன் பிடிக்கிறது எல்லாமே பார்த்துட்டோம். சூப்பராக இருந்தது. எதிர்காத்துக்கு நீந்துறது எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு we are heading back to home. இதை விட ஒரு பீஸ்ஃபுல்லான வீக்கெண்ட் வந்து கிடைக்குமானா நெவர். ஸோ இதோட நான் இந்த vlog-ஐ முடிச்சுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இதுக்கப்புறம் வீட்டுக்கு தான், வேறு எங்கேயும் பிளான் இல்லை. போகும்போது ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியது தான். என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்மால் வீக்கெண்ட் vlog. ஹாவ் எ கிரேட் டே, ஹாவ் எ கிரேட் வீக்கெண்ட். இதே மாதிரி அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேசஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் எதுவும் இல்லை. ரைட் ஹார்ட், ஸ்டே சேஃப், கீப் எக்ஸ்ப்ளோரிங். டாட்டா, பை பாய்.